Good morning. Good morning, sister. Om Shanti. சாந்தி விஷயம் இருக்கீங்களா? டபுள் குஷில இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. ஒரு செய்தி படிக்க விடாம பண்ணிட்டு இருக்கு. சரி சொல்லுங்க பிரதர். ஓகே, படிங்க சிஸ்டர். அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். 15/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கின்றது என தன்னை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் நினைவு செய்வதில்தான் லாபம், மறதியில் நஷ்டம். நினைவுல தான் லாபம் இருக்குது, மறதியில நஷ்டம் தான் இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு தந்தை நினைவு செய்றீங்கன்றத சோதனை செய்யுங்க அப்படிங்கிற தலைப்புல கேள்வி கேக்குறாங்க. இந்த பாவாத்மாக்களின் உலகத்தில் எப்படிப்பட்ட விஷயம் முற்றிலும் அசம்பவமாக நடக்க முடியாததாகி விடுகிறது, ஏன்? பதில் சொல்றாங்க, இங்கு நாங்கள் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றோம் என யாராவது கூறினால் அது முற்றிலும் அசம்பவமாக்கும், இயலாத காரியம். ஏனென்றால் இந்த உலகம் தமோ பிரதானமாக கலியுகமாக இருக்கிறது. மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என எண்ணுகின்றனரோ அது கூட பாவமாகி விடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கர்மமும் விகாரங்களின் வசமாகி செய்கின்றனர். ஓம் சாந்தி. ஆமா, அது என்னன்னா புண்ணிய ஆத்மா அப்படின்னு இங்க ஒருத்தர் கூட கிடையாது. நாங்க புண்ணிய ஆத்மா அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அது அசம்பவம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஏன்னா இது தமோ பிரதான உலகம், கலியுகமா இருக்கு. இங்க மனிதர்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் புண்ணிய கர்மமா ஆக முடியாது. எல்லாமே மனிதர்கள் புண்ணிய கர்மா நினைக்கிறது கூட பாவ கர்மமா ஆயிடுது. ஏன்னா ஒவ்வொரு காரியமுமே விகாரங்களுக்கு வசமாயி செய்யறது காரணத்தினால எல்லாமே பாவ கர்மமா ஆகும் அப்படிங்கறத சொல்றாரு. நாம் இப்பொழுது பிரம்மாகுமார் குமாரிகளாக இருக்கிறோம் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். பிறகு தேவி தேவதைகளாக இருப்போம். இதனையும் நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள், வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மாகுமார் குமாரிகளாகிய நாம் எல்லையற்ற படிப்பை படிக்கின்றோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். 84 பிறவிகளின் படிப்பையும் காலச்சக்கரத்தின் படிப்பையும் படிக்கின்றோம். பிறகு தூய்மையாக ஆக வேண்டும் என்ற அறிவுரை உங்களுக்கு கிடைக்கின்றது. இங்கு அமர்ந்து தூய்மையாவதற்காக குழந்தைகள் தந்தையை அவசியம் நினைவு செய்கின்றீர்கள். முற்றிலும் உண்மையாக தந்தையின் நினைவில் தான் இருந்தோமா, அல்லது மாயா ராவணன் புத்தியை வேறு பக்கம் கொண்டு சென்று விட்டதா என உங்கள் மனதை கேளுங்கள். மனதால் என்னை நினைவு செய்வதால் மட்டுமே பாவங்கள் நீங்கும் என தந்தை கூறுகின்றார். அது என்னன்னா தந்தைய மனதால நினைவு செய்யணும். நினைவு செய்யும் போது புத்தி எங்கிட்டாவது போகுதா அப்படிங்கறத சோதனை செய்யுங்க அப்படிங்கிறாரு. புத்தியதான் ராவணன் கெடுப்பான். என்ன, மனது எப்பவுமே தந்தை கிட்ட இணைஞ்சிருக்கிறதுக்கு ஆசைப்படும். ஆனா புத்தி அப்படியே அங்க எங்கேயும் புத்தி அவங்க வீணான விஷயங்களோ விகார விஷயங்கள் பக்கமா அலைஞ்சிட்டு இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தை கொடுத்திருக்காரு அப்பா, ஞானத்தை கொடுத்திருக்காரு. அந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை புத்தியில சிந்தனை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதை செய்யும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளே ரியலைஸ் ஆகும், நம்ம இப்ப தூய்மை ஆகணும், இறுதி பிறவிக்கு வந்துட்டோம், இப்ப வீட்டுக்கு போக போறோம், அடுத்து சுகதாமத்துக்கு போகணும். இந்த கல்பம் 84 பிறவிகள் நம்ம எடுத்துதான் ஆகணும். நம்மளுக்குள்ள ஆத்மாக்குள்ள இந்த பதிவுகள் இருக்குது. அப்ப இங்க இருந்து அங்க போக போறோம், அதுக்கு நமக்கு தூய்மையின் தாரணை வேணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ரியலைஸ் ஆகும். நீங்க புருஷார்த்தம் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறாரு. அதுக்குதான் நினைவு செய்யுங்க அப்படிங்கிறாரு. எங்கெல்லாம் புத்தி சென்றது என தனது மனநிலையை பாருங்கள். எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றோமோ அதன் மூலமாகவே தூய்மையாவோம். சேமிப்பு மற்றும் நஷ்டத்தின் கணக்கை பாருங்கள். நினைவு செய்வதற்கான பழக்கம் இருந்தால்தான் கணக்கு எழுத முடியும். அனைவரின் பாக்கெட்டிலும் டைரி இருக்கின்றது. வியாபாரம் செய்வோரிடம் எல்லைக்குட்பட்ட டைரி இருக்கும். உங்களிடம் எல்லையற்ற டைரி இருக்கிறது.
ஆகவே நீங்கள் தன்னுடைய சார்ட்டை குறித்துக் கொள்ள வேண்டும். தந்தைகளை தொழில் காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் சிறிது நேரம் ஒதுக்கி நினைவு செய்யுங்கள். தன்னுடைய கணக்குகளை பார்த்து லாபத்தை அதிகப்படுத்துங்கள், நஷ்டமடையாதீர்கள். உங்களிடம் மாயையின் யுத்தம் நடக்கிறது அல்லவா? ஒரு வினாடியில் லாபம் அல்லது நஷ்டம் ஏற்படுகிறது. நாம் லாபம் அடைந்தோமா அல்லது நஷ்டம் அடைந்தோமா என உடனே தெரிந்துவிடும். நீங்கள் வியாபாரி அல்லவா? ஒரு சிலரே இந்த வியாபாரத்தை செய்கின்றனர். நினைவின் மூலமாக லாபம், மறதியின் மூலமாக நஷ்டம் ஏற்படுகிறது. நாம் எவ்வளவு நேரம் மறதியில் இருந்தோம், இதனை தனக்குள் சோதனை செய்ய வேண்டும். யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவர்களுக்கு இந்த கவலை இருக்கும். குழந்தைகள், நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அதாவது அந்த கவலை இருக்குன்றது பாருங்க, யாருக்கு உயர்ந்த பதவி இருக்குமோ அடையணும்னு இருக்குதோ அவங்க கண்டிப்பா கவலைப்படுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட எல்லையற்ற டைரி இருக்குது, அதுல நோட் பண்ணி வைக்கணும். நீங்க எந்த அளவுக்கு நினைவு செஞ்சீங்க, எந்த அளவுக்கு நினைவு செய்யல, மறதியில போயிட்டோம் அப்படிங்கறது நினைவு செய்யணும். இந்த கவலை இருக்கும் அப்படிங்கிறாரு. நோட் பண்ணி வைக்கணும், கரெக்டா நம்ம நினைவின் சார்ட் வைக்கணும். அது நினைவுனா ஆத்மா பரமாத்மா நினைக்கிறது மட்டும் நினைவு கிடையாது. ஒண்ணு ஞான சிந்தனை செய்துட்டு இருக்கலாம், இல்ல சேவையின் சிந்தனையில இருக்கலாம், இல்ல எப்படி தாரணை பண்றது, இல்ல 84 பிறவிகளும் சக்கரத்தை சுத்தலாம். ஏதோ ஒரு அலௌகிகத்தின் நினைவுல இருந்துட்டே இருக்கணும். அதான் அப்பா நினைவுன்னு சொல்றாரு. எப்பவுமே பரந்தாமத்துல அமர்ந்து இருக்கிறது மட்டுமே நினைவு கிடையாது. 8 மணி நேரம் நினைவு சொல்லணும், 8 மணி நேரம் பரந்தாமத்துல இருக்க முடியாது. ஆமா, 8 மணி நேரத்துல நம்ம என்னென்ன அலௌகிகமான காரியம் சங்கம் யுகத்துல வாழ்ந்தோமா அப்படிங்கறதுதான் நினைவு. அத செய்ய சொல்றாரு. உயர்ந்த பதவி யார் அடைவாங்களோ உங்களுக்கு இந்த கவலை இருக்கும். உங்ககிட்ட எல்லையற்ற டைரி இருக்குது. எல்லாருக்கிட்டையும் வியாபாரி கிட்ட ஸ்தூல டைரி இருக்கும், அதுல நோட் பண்ணி வைப்பாங்க. அதே போல உங்ககிட்ட எல்லையற்ற டைரி இருக்குன்னா மனம் புத்தி இருக்கு இல்லையா, அதத்தான் எல்லையற்ற டைரின்றாரு. அதுல நோட் பண்ணி வைங்க அப்படிங்கிறாரு. அப்பா கேக்குறாங்க, குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அதாவது நம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பத்தித்த பாவனராக இருக்கிறார். நாம் உண்மையாகவே ஆத்மாக்களாக இருக்கின்றோம். தன்னுடைய வீட்டில் இருந்து இங்கு வந்து சரீரத்தை ஏற்று பங்கை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறோம். சரீரம் அழியக்கூடியதாக, ஆத்மா அழியாததாக இருக்கின்றது. ஆத்மாவில் தான் சமஸ்காரமும் இருக்கிறது. ஆத்மா, என்னை நினைவு செய்யுங்கள். இந்த பிறவியில் சிறு வயதில் ஏதாவது தலைகீழான காரியம் செய்யவில்லைதானே? நினைவு செய்து பாருங்கள் என தந்தை கூறுகின்றார். 3-4 வயதிலிருந்து செய்தவை நினைவில் இருக்கும். நாம் சிறு வயது பருவத்தை எப்படி கழித்தோம், என்னென்ன செய்தோம், ஏதாவது விஷயம் மனதை உறுத்தவில்லைதானே? நினைவு செய்து பாருங்கள். சத்தியுகத்தில் பாவ கர்மங்கள் ஏற்படுவது இல்லை, எனவே கேட்பதற்கு அவசியமில்லை. இங்கு பாவங்கள் தான் ஏற்படுகிறது. மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என புரிந்துள்ளனரோ அதுவும் பாவமாகவே ஆகிவிடுகிறது. இதுதான் பாவாத்மாக்களின் உலகம். உங்களுடைய கொடுக்கல் வாங்கலும் பாவாத்மாக்களோடு இருக்கிறது. புண்ணிய ஆத்மாக்களாக இங்கு யாரும் இல்லை. ஆமா, அந்த பாவாத்மா, அந்த புண்ணிய ஆத்மா யாருமே இல்லை இங்க, அத சொன்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டர் சொன்னாரு? சத்தியுகத்தில் சின்ன வயசுல இருந்து நீங்க என்னென்ன பாவ கர்மங்கள் செய்தீங்க அப்படிங்கறத நோட் செய்து வைங்க. ஏன்னா இந்த பிறவிதான் கடைசி பிறவி. கடைசி 84வது பிறவி பிராமண பிறவி. அதுக்கு முந்தின பிறவி சூத்திர பிறவி இல்லையா? சூத்திர பிறவி இறுதி பிறவில நமக்கு தெரியும் எல்லா பாவ கர்மமும் நம்ம செய்திருப்போம். அதெல்லாம் ஆத்மால சம்ஸ்காரமா பதிவாயிருக்கும். சரீரம் அழியக்கூடியது, ஆனா ஆத்மா அழியாது. அந்த அழியாத ஆத்மாலதான் சம்ஸ்காரம் பதிவாயிருக்குது. அப்ப நீங்க 3 வயசுல இருந்து என்னென்ன தவறு செய்தீங்கன்னு உங்களுக்குள்ள பதிவாயிருக்கும். அத தந்தை கிட்ட மனசு உறுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாவம் எல்லாம் செய்துட்டேன்னா தந்தை கிட்ட சொல்லிடுங்க, இனி எந்த ஒரு பாவ கர்மமும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த புண்ணிய ஆத்மான்றது அந்த கேள்வி பதிலே சொல்லிட்டோம் இல்லையா? யாரும் புண்ணிய ஆத்மாவே கிடையாது, எல்லா காரியமும் விகாரத்துக்கு வசமாயி செய்யறோம், அதனால எல்லாமே பாவ கர்மமா தான் ஆகும் அப்படின்னு. எந்த குருமார்களின் காலடியில் விழுகின்றார்களோ அவரும் புண்ணிய ஆத்மா இல்லை. இதுதான் கலியுகம், ஆனாலும் மிகவும் தமோ பிரதானமாகும். ஆக இங்கு யாரேனும் புண்ணிய ஆத்மாவாக இருப்பது இயலாத காரியமாகும். புண்ணிய ஆத்மா ஆவதற்காகவே தந்தையை அழைக்கின்றனர். அதாவது எங்களை தூய்மையாக்க வாருங்கள்
யாராவது மிகவும் தானம் புண்ணியம் செய்கின்றனர், தர்ம சாலைகளை உருவாக்குகின்றனர் என்றாலும் அவர்களை புண்ணிய ஆத்மா என்று கூற முடியாது. திருமணத்திற்காக பெரிய மண்டபம் அரங்கம் உருவாக்குகின்றனர், இதனை புண்ணிய காரியம் என கூற முடியுமா? இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இதுதான் ராஜ்யம், அசுர உலகம். தர்மசாலை அமைச்சாலும் சரிதான், திருமண மண்டபம் அமைச்சாலும் சரிதான், எல்லாமே பாவ காரியத்துக்கு தான் பயன்படுது. அதனாலதான் இந்த உலகத்துல நாங்க புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்றது தப்பு அப்படிங்கிறாரு. எல்லா காரியமும் விகாரத்துக்கு வசமாய் செய்யறதுனால எல்லாமே தவறா போயிடுது அப்படிங்கிறாரு. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ராவணன் இருந்தாலும் கூட யாருக்காவது அடையாளம் தெரியுமா? சிவனுடைய சித்திரமும் இருக்கின்றது, ஆனால் புரிந்து கொள்வதில்லை. பெரிய பெரிய சிவலிங்கத்தை உருவாக்கி பிறகு அவருக்கு பெயர் தோற்றம் இல்லை எனவும் சர்வ வியாபி என்றும் கூறுகின்றனர். எனவே தந்தை கூறுகின்றார், எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நான் வருகின்றேன். பாரதத்தில் தான் சிவபாபாவுக்கு நிந்தனை ஏற்படுகின்றது என்று தந்தை உங்களை உலகிற்கு எஜமானராக ஆக்கினாரோ அவரை நீங்கள் மனித வழிப்படி நடந்து நிந்தனை செய்தீர்கள். மனித வழி மற்றும் ஈஸ்வரிய வழி பற்றிய புத்தகமும் இருக்கிறது அல்லவா? இதனை நீங்கள் மட்டும் புரிந்துள்ளீர்கள் மற்றும் புரிய வைத்தீர்கள். அதாவது நாங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தேவதைகளாக ஆகின்றோம், ராவணன் வழிப்படி நடந்து பிறகு மனிதர்களாக ஆகின்றோம். மனித வழியானது அசுர வழி என கூறப்படுகிறது. அசுர காரியங்களே செய்கின்றனர். முக்கியமான விஷயம், ஈஸ்வரனை சர்வவியாபி என கூறுகின்றனர். அது ஈஸ்வரிய வழி. ஈஸ்வரி வழியினால நீங்க தேவி தேவதையா உலகத்திற்கு எஜமானரா ஆகுறீங்க. ராவணனுடைய வழியத்தான் மனிதர்களின் வழி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனித வழி மூலமா நடந்ததுனால பாவ கர்மங்கள் செய்தீங்க, பாவாத்மாவாயிட்டீங்க. கூடவே ஈஸ்வரன் உங்களை யார உலகத்துக்கு எஜமானரா ஆக்குனாரோ அவரே நீங்க சர்வவியாபின்னு சொல்லி நிந்தனை செய்துட்டீங்க அப்படிங்கிறாரு. ரெண்டு வழி இருக்குது, ஈஸ்வரிய வழி மனித வழின்னு யஜ்யத்துல புக் இருக்குது போல. அந்த புத்தகத்தை படிச்சு நீங்க மட்டும் தெரிஞ்சிருக்கீங்க ஈஸ்வரிய வழி எது மனித வழி எது அப்படின்னு, மற்றவர்களுக்கு தெரியறது இல்லை அப்படிங்கிறார். அவதாரம் மீனவதாரம் ஆக எந்த அளவு அசுரராக கெட்டு போய்விட்டனர். உங்களுடைய ஆத்மா இம்மாதிரி அவதாரம் எடுப்பது இல்லை, மனித உடலில் மட்டுமே வருகிறது. நாம் கச்ச ரூபமாக மீன் ரூபமாக ஆவதில்லை. அது மச்ச சிஸ்டர், கச்ச இல்ல, அது தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. மச்சவதாரம் மீனவதாரம். மீனவதாரத்தை மச்சவதாரம் தானே சொல்லுவாங்க. சொல்றேன் மச்சவதாரம் ஆமையவதாரம் இந்த 10 அவதாரம் 10 அவதாரம். அவதாரம்னா என்ன பிரதர்னு என்னடா கச்சன்னு நினைச்சு நீங்க மாத்திட்டீங்க. ஓகே பிரதர், நாம் மச்ச ரூபமாக மீன் ரூபமாக ஆவதில்லை. 84 லட்சம் பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத்து கிடைத்துள்ளது. குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். 84 மற்றும் 84 லட்சம். இதனை எத்தனை சதவிகிதமாக கணக்கிடுவது? பொய் என்றால் முற்றிலும் பொய்யாகிவிட்டது. உண்மை துளியளவும் இல்லை. இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதத்தின் நிலையை என்னவென்று பாருங்கள். பாரதம் சத்தியமான கண்டமாக இருந்தது. அது சொர்க்கம் என அழைக்கப்பட்டது. அரை கல்பம் ராமராஜ்யமாக, அரை கல்பம் ராவண ராஜ்யமாக இருக்கிறது. ராவண ராஜ்யத்தை அசுர சம்பிரதாயமாக கூறப்படுகிறது. எவ்வளவு கடுமையான வார்த்தையாக இருக்கிறது. அரை கல்பம் தேவதைகளின் ராஜ்யம் நடக்கிறது. லட்சுமி நாராயணன் முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக என இருப்பதாக தந்தை கூறுகின்றார். எவ்வாறு எட்வர்டு முதலாவது இரண்டாவது என சொல்லப்படுகிறது அல்லவா? முதலாவது வம்சமாக இரண்டாவது வம்சமாக தெரிகிறது. உங்களுடையது முதலில் சூரிய வம்ச ராஜ்யம், பிறகு சந்திர வம்ச ராஜ்யம் ஆகும். தந்தை வந்து நாடகத்தின் ரகசியத்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். உங்களுடைய சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் இல்லை. சில சாஸ்திரங்களில் துளியளவு உண்மை இருந்தாலும் இதனை யார் புத்தகமாக உருவாக்கினார்களோ அவர்களுக்கு தெரியவில்லை. ஆமா, 84 லட்சம் பிறவிகள், 84 பிறவிகள்
ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது? சதவீதத்துல வச்சா கூட பொய்ன்னு தெரிஞ்சு போயிருது பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. 84 லட்சம் பிறவிகள் அப்படின்னா ஆத்மா ஒவ்வொரு பிராணியா ஒவ்வொரு ஜீவராசிகள்லயும் ஜென்மம் எடுத்து 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 இறுதியில தான் மனித ஜென்மம் அடையுது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் 84 லட்சம் பிறவிகள்லாம் யார் எடுக்கிறது கிடையாது. மனித ஆத்மா மனித பிறவி தான் எடுக்கும். மிருக ஆத்மா மிருக பிறவி எடுக்கும். பறவை ஆத்மா பறவை பிறவி தான் எடுக்கும். ஏன்னா ஆத்மாக்கள் விதை போல எப்படி ஒரு மாங்கொட்டையை விதைச்சா மாமரம் தான் முளைக்கும், பலாக்கொட்டையை விதைச்சா பலாமரம் தான் முளைக்கும். அது போல மனித ஆத்மா மனித உடலை மட்டும்தான் எடுக்கும். இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும் முதல்ல மனிதர்களுக்கு. அவங்க ஒவ்வொரு ஆத்மா எல்லா ஜீவராசிகளும் பிரவேசமே இறுதியில தான் மனித பிறவி எடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அது முற்றிலும் தவறாச்சு. அதனால 84 பிறவிகள் தான் எடுக்கிறீங்க, அதுவும் மனித பிறவி தான் எடுக்கிறீங்க. உங்களது சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யமா இருக்குது. அதுலயும் எப்படி இங்க கலியுகத்துல அந்த எட்வர்ட சொல்லி புரிய வைக்கிறார் இல்லையா, முதலாம் எட்வர்ட் 2ஆம் எட்வர்ட்னு. அதே போல லட்சுமி நாராயணன் முதலாம் லட்சுமி நாராயணன் 2வது 3வது அப்படின்னு 8 லட்சுமி நாராயணன் வராங்க. அதே போல திரேதாயுகத்துல ராம் சீதை, முதலாம் ராம் சீதை 2ஆம் ராம் சீதைன்னு 12 ராம் சீதைகள் வராங்க. இதுதான் உங்களுடைய சூரிய வம்சம் சந்திர வம்சம். மொத்தம் இந்த உலகத்துல 20 பிறவி எடுக்கிறீங்க மொத்தம். சத்தியோக திரேதாயுகத்துல 21வது பிறவி துவாபர யுகத்துல எடுக்கிறோம் நம்ம. துவாபர யுகத்துல வந்தாலும் எப்படி முதல் பிறவி எடுக்கிறப்ப அந்த வம்சத்தினராத்தானே வருவோம். இந்த சந்திர வம்சத்தினுடைய தொடர்ச்சியா தானே வருவோம். அப்புறமேல் தான் மற்ற தர்மத்தினால வருவாங்க. அப்புறம் கலப்படம் ஆயிடும். அத சொல்றாரு அப்பா. அப்ப மொத்தம் 21 பிறவி. இந்த சங்கம யுகத்தையும் கூட சேர்த்துக்கலாம். அத சங்கம யுகத்தை சேர்த்தாலும் 21 பிறவி, சங்கம யுகத்தை சேர்க்காம இருந்தாலும் 21 பிறவி. அந்த கணக்குல வரும். பாபாவும் பனாரஸ் சென்ற நேரம் இந்த உலகம் நன்றாக தோன்றவில்லை. அங்கு எல்லா சோரிலும் கோடு போட்டு எழுதினார். தந்தை அனைத்தையும் செய்ய வைத்தார். ஆனாலும் அந்த நேரம் நாங்கள் குழந்தைகளாக இருந்தோம். முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். யாரோ எங்கள் மூலமாக செய்வது போல் இருந்தது. விநாசத்தை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சியில் இருந்தது. இரவில் உறங்கும் போது கூட பறப்பது போல இருந்தது. ஆனாலும் எதுவும் புரியவில்லை. அப்படியும் இப்படியுமாக கோடுகள் வரையப்பட்டதாக இருந்தது. ஏதோ ஒரு சக்தி இவருக்குள் பிரவேசம் செய்திருந்தது. நாங்கள் அதிசயம் அடைந்தோம். முதலில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். பிறகு என்ன ஆனது? யாரையாவது பார்த்தால் உடனே தியானத்தில் சென்று விடுவார். யாரையாவது பார்த்தால் கண்கள் மூடி விடுகிறது. அங்கே என்ன நடக்கின்றது என்று சொல்வார். என்ன பார்த்தீர்கள் என கேட்டால் வைகுண்டத்தை பார்த்தேன், கிருஷ்ணரை பார்த்தேன் என கூறுவார். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? எனவே புரிந்து கொள்வதற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு பனாரஸ் சென்று விட்டார். முழு நாளும் அமர்ந்து கொண்டு பென்சிலால் சுவரில் எழுதி கொண்டிருந்தார். வேறு வேலை இல்லை. பேபியாக இருந்தார் அல்லவா? அப்படியும் இப்படியுமாக பல காட்சிகளை பார்த்து இப்பொழுது வேறு எதுவும் செய்ய வேண்டாம், வியாபாரத்தை விடத்தான் வேண்டும் என புரிந்து கொண்டார். இந்த தொழிலை எல்லாம் விட வேண்டும் என மகிழ்ச்சி இருந்தது. ராவண ராஜ்யம் அல்லவா? ராவணன் மீது கழுதையின் தடையை காட்டியுள்ளன. ஆகவே இது ராஜ்யம் இல்லை என்ற சிந்தனை ஏற்பட்டது. சொல்றீங்களா? சொல்றேன். அந்த பனாரஸ்ல பாபா முத ஆரம்பத்துல பிரவேசமாயி ஞானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரம்மா பாபா காட்சி கிடைச்சது. அந்த காட்சி நடந்த விஷயம் தான் பனாரஸ்ல நடந்தது. அங்க செவத்துல பென்சிலால கிறுக்கிக்கிட்டே இருந்தாராம் பிரம்மா பாபா. அத பார்த்து குழந்தைங்க ஆச்சரியப்பட்டு இருந்தாங்களாம். முதல்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு, இப்ப என்ன செய்துட்டு இருக்காரு, சின்ன குழந்தைமா ஏதோ கிறுக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்களாம். யாரையாவது பார்த்தா கூட பிரம்மா பாபா உடனே கண்ணை மூடிட்டு டிரான்ஸ்ல போயிடுவாராம் காட்சி பார்க்கறதுக்கு. என்னாச்சுன்னு கேட்டா நான் கிருஷ்ணரை பார்த்தேன், வைகுண்டத்தை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாராம். அதுதான் என்ன விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு இவருக்குள்ள அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு அந்த விநாசத்தின் காட்சி கிடைச்சது. அதெல்லாம் சொல்றாரு. லட்சுமி நாராயணனுடைய காட்சி எல்லாம் கிடைச்சது. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப குழந்தைங்களுக்கு என்னன்னு புரியலையா, ஆனா வானத்துல பறக்கிறது போலவே இருந்துச்சான். யாரு சிவபாபா பிரவேசமா இருக்காரு, காட்சி கொடுத்துட்டு இருக்காரு, எதுவுமே தெரியாதான் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல. அத சொல்றாங்க அவங்களுடைய அனுபவத்தை. அத பிரம்மா பாபா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ராவண ராஜ்யம்ன்றது இது ராஜ்யம் கிடையாது,
கழுதை தலையை காமிச்சிருக்காங்க. 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்கள் பெண்ணிடமும். அந்த 10 தலையை காமிச்சிட்டு 10 தலைக்கு மேல கழுதையோட தலையை காமிச்சிருப்பாங்க. கழுதை என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்து சொல்லுங்க, அதை வாசிப்பீங்க, புரியும் உங்களுக்கு. என்னன்னா, இந்த கழுதை இப்ப துணி ஏதாவது இந்த வண்ணான் துவைச்சு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா பொதி சுமந்துட்டு வரும். வரும் ஆனா அந்த மண்ணை பாத்துருச்சுன்னா கழுதைக்கு ஆசை வந்துரும், அதுல போய் மண்ணுல புரண்டு எந்திரிக்கணும் அப்படின்னு. அதே போல தோச்சு பொதி சுமந்துட்டு போறோம் அப்படிங்கிற அந்த நினைவு கூட இல்லாம மண்ணை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு போய் அது மண்ணுல புரண்டு இதாயிடும், அந்த ட்ரெஸ் அப்புறம் அழுக்காக்கிடும். அது எதை சொல்லி புரிய வைக்க வராரு அப்படின்னா, ஆத்மாக்கான நாம நல்ல நமக்கு வண்ணான் டோவியா வந்து பரமாத்மா நமக்கு நல்ல ஆத்மாக்களின் ட்ரெஸ்ஸை துவைச்சு நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனார், தூய்மையாக்கிட்டு போனார் நம்மள. துவாபர யுகத்துல வந்தோடனே ராவணனுக்கு வசமாயி நம்மளுடைய ஆத்மாவை நாமளே அழுக்காக்கிக்கிட்டோம். அதுலயும் பிரம்மா சொன்னாரு, ஒரு விஷயம் சொன்னாரு. அவருக்கு அந்த தொழில் செய்துட்டு இருந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு போகணும்ன்றது ரொம்ப குஷியா இருந்துச்சான். நமக்கு இந்த டென்ஷன் தொல்லை எல்லாம் இல்ல, இனிமேல் கிடையாது அப்படின்னு. இந்த உலகமே அழிய போகுது, விநாசமாக போகுது, இதை விட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. கழுதை கழுதை அடிக்கடி மண்ணில் புரண்டு சலவை தொழிலாளி துவைத்த துணிகளை மீண்டும் அழுக்காக்கி விடும். நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுடைய நிலை என்னவாகி விட்டது என தந்தை கூறுகின்றார். இந்த தந்தையும் வந்து புரிய வைக்கின்றார், மேலும் தாதாவும் புரிய வைக்கின்றார். இருவரும் சேர்ந்து செய்கின்றனர். ஞானத்தை யார் நல்ல முறையில் புரிய வைக்கின்றார்களோ அவர்களே திறமையானவர்கள் என சொல்லப்படுகிறது. வரிசைப்படித்தான் இருக்கும் அல்லவா இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. அவசியம் வரிசைப்படி பதவி அடைவார்கள் என குழந்தைகளும் புரிய வைக்கின்றீர்கள். ஆத்மா தன்னுடைய பங்கை ஒவ்வொரு கல்பமும் நடிக்கின்றது. அனைவரும் ஒரே மாதிரி ஞானத்தை அடைய மாட்டார்கள். இந்த ஸ்தாபனை அதிசயமானது ஆகும். வேறு யாரும் ஸ்தாபனைக்கான ஞானத்தை கொடுக்க முடியாது அல்லவா. சீக்கிய தர்மத்தின் ஸ்தாபனை எவ்வாறு ஏற்பட்டது என புரிந்து கொள்ளுங்கள். தூய்மையான ஆத்மா இன்னொரு உடலில் பிரவேசம் செய்து கொஞ்ச காலத்திற்கு பிறகு சீக்கிய தர்மம் உருவானது. அவர்களின் தலைவர் யார்? குருநானக். அவர் வந்து தலைவனை வணங்கினார். முதலில் புதிய ஆத்மாவாக தூய்மையான ஆத்மாவாக இருப்பார்கள். படிக்கிறேன் அந்த குருநானக்கு சொல்றாரு விஷயத்த. சீக்கிய தர்மம் எப்படி உருவாச்சு அப்படின்னு, அந்த உடலுக்குள்ள குருநானக் ஆத்மா பிரவேசமாகி தங்களுடைய கருத்துக்களை சொல்லி அதனுடைய சீக்கிய தர்மத்தின் ஸ்தாபனையை உருவாக்குச்சு. அத சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தின் ஸ்தாபனைய, அது எதுக்கு சீக்கிய தர்மத்தின் உதாரணத்தை சொல்றாருன்னா, பரமாத்மாவும் இங்க வந்து உங்களுக்கு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்யறார் பிரம்மா மூலமா. அதுக்காக அதை சொல்லி புரிய வைக்கிறார் அப்பா. ஏற்பட்டது. தூய்மையான ஆத்மா இன்னொரு உடலில் பிரவேசம் செய்து கொஞ்ச காலத்திற்கு பிறகு சீக்கிய தர்மம் உருவானது. அவர்களின் தலைவர் குருநானக். அவர் வந்து தலைவனை வணங்கினார். முதலில் புதிய ஆத்மாவாக தூய்மையான ஆத்மாவாக இருப்பார்கள். தூய்மையானவர்களே மகான் ஆத்மா என கூறப்படுகிறது. சுப்ரீம் என ஒரு தந்தை மட்டுமே கூறப்படுகிறது. அவர்களும் தர்மத்தை உருவாக்குவதால் மகான் என கூறப்படுகிறது. ஆனாலும் வரிசைப்படி பின்னால் வருகின்றனர். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆத்மா வந்து சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். அந்த நேரத்தில் கிரந்தம் எழுதியிருக்க முடியாது, இருந்திருக்க முடியாது. இந்த போதனை கொடுக்க முடியும். நிச்சயமாக பிற்காலத்தில் தான் உருவாக்கியிருப்பார்கள். ஆர்வம் வந்ததனால் தந்தைக்கு மகிமை செய்தனர். மற்றபடி இந்த புத்தகம் போன்றவை பிற்காலத்தில் நிறைய பேர் வந்து உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் படிப்பவர்களும் தேவை அல்லவா. அனைவருடைய சாஸ்திரங்களும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. பக்தி மார்க்கம் ஆரம்பமான பிறகு சாஸ்திரங்கள் படிக்கப்பட்டது. ஞானமும் தேவை அல்லவா. முதலில் சதோ பிரதானமாக இருப்பார்கள், பிறகு சதோ ரஜோ தமோ நிலைக்கு வருகின்றனர். நிறைய பேர் வந்த பிறகு மகிமை ஏற்படும். மேலும் சாஸ்திரங்கள் உருவாக்கப்படும். இல்லையெனில் வளர்ச்சியை யார் செய்ய முடியும்?
ம். பின்பற்றக்கூடிய நிர்வாக வேண்டும் அல்லவா? ம். சீக்கிய தர்மத்தின் ஆத்மாக்கள் வந்து பின்பற்றுவார்கள். இதற்கு மிகவும் காலம் தேவைப்படுகிறது. ம். இல்லைங்களா சார்? அந்த சீக்கிய தர்மம் வந்து கிரந்தம்ன்றதுதான் அவங்க புக்கு. நமக்கு ஹிந்து தர்மத்துக்கு பகவத்கீதை இருக்கு, பைபிள் இருக்கு, ம். கிறிஸ்துவர்களுக்கு, முஸ்லிமுக்கு குரான் இருக்கு. அது மாதிரி சீக்கியர்களுக்கு கிரந்தம். கிரந்தம். ம். கிரந்தம் அது வந்து இந்த சீக்கிய தர்ம ஸ்தாபனையா 500 வருஷம் தான் ஆகுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி குருநானக் வந்து போதனையை தான் கொடுத்தாரு. அப்ப அந்த கிரந்தம்ன்ற அந்த புக் எழுதப்படல. அதுக்கு பின்னாடி வந்த ஃபாலோயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் ஒண்ணு திரட்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எழுதுனதுதான் கிரந்தம் புக் அப்படிங்கறத சொல்றாரு. அது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, இங்க பக்தி மார்க்கத்துல நீங்க அப்படித்தான் வந்தீங்க. ஆரம்பத்துல எல்லாம் சாஸ்திரங்கள் கிடையாது. அப்பப்ப அவங்கவுங்களுக்கு இந்த பக்தி மார்க்கத்துல அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு, அவங்க கிடைச்ச காட்சிகளை வச்சு, அதன் மூலமா எழுதப்பட்ட விஷயம்தான் இந்த சாஸ்திரங்கள். அதுவும் உண்மையான விஷயங்கள் கிடையாது அப்படிங்கறதுக்காக சொல்ல வர்றாரப்பா. ஆரம்ப காலத்துல போதனை ஏதாவது கிடைச்சிருக்கும். மனித வாழ்க்கைக்கான, உடல் ரீதியான வாழ்க்கைக்கான போதனை கிடைச்சிருக்கும். அந்த உடல் ரீதியாவே கடவுளை கற்பனை பண்ணி சித்திரம் அமைச்சு இவங்க இந்த பக்தி மார்க்கத்தை உருவாக்கி வந்திருக்காங்க சாஸ்திரத்துல. அந்த முதல்ல சொன்னார் இல்லையா, ஆமை அவதாரம், மச்ச அவதாரம், மீன் அவதாரம், தசவதாரம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கதைகள், கனரசம் அப்படின்ற இறைவனை மகிமை செய்யணுன்றதுக்காக மனிதர்களால உருவாக்கப்பட்டதான் சாஸ்திரம் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர். புதிய ஆத்மா வந்தவுடன் துக்கத்தை அடையாது. அது விதிமுறையும் அல்ல. ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு வரும் பொழுது துக்கம் ஏற்படுகிறது. இதுதான் விதிமுறையாகும். இந்து ராவண சம்பிரதாயமும் ராம சம்பிரதாயமும் கலந்து இருக்கிறது. இப்பொழுது யாரும் சம்பூர்ணமாகவில்லை. சம்பூர்ணமாகிவிட்டால் சரீரத்தை விட்டு விடுவார்கள். கர்மாதித்தை அடைந்தவர்களுக்கு எந்த துக்கமும் ஏற்படாது. அவர்கள் இந்த கெட்டு போன உலகில் இருக்க முடியாது. அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள். மீதி இருப்பவர்கள் கர்மாதித்த நிலை அடையாமல் இருப்பார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து கர்மாதித்த நிலை அடைய முடியாது. விநாசம் ஆனாலும் கூட கொஞ்சம் மீதி இருக்கும். பிரளயம் ஏற்படாது. ராமரும் ஆண்டார், ராவனும் ஆண்டார் என கூறப்படுகிறது. ராவணனின் குடும்பம் மிக பெரியதாக இருந்தது. நமது குடும்பம் மிகச்சிறியது. அங்கு எத்தனை தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். தேவி தேவதை தர்மம் தான் அனைத்தையும் விட முதலாவது ஆகும். எனவே தனது குடும்பம் தான் மிக பெரியதாக இருக்க வேண்டும். இப்பொழுது அனைவரும் கலந்து விட்டனர். ஆகவே நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக ஆகிவிட்டனர். அங்கு மனிதர்கள் சுகத்தை அந்தஸ்தை பார்த்து அந்த தர்மத்திற்கு மாறிவிட்டனர். போப்பாண்டவரும் வருவதெல்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிடுகின்றனர். பிறகு நிறைய வளர்ச்சியும் ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த கர்ம தீர்த்த நிலை அடையிறீங்க. அந்த கர்மா தீர்த்த நிலை வந்து எல்லாராலையும் இறுதி நேரத்துக்குள்ள அடைஞ்சிட முடியாது. அடைகிறவங்க அடைஞ்சிடுவாங்க. அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித துக்கமும் ஃபீல் ஆகாது. இருந்தாலும் கொஞ்சம் பேர் இங்க கர்மாதீத்த நிலையை அடையாம இருப்பாங்க அப்படிங்கிறாரு. கர்மாதீத்த நிலையை அடைஞ்சவங்க எல்லாரும் சத்தியோகத்துக்காக அங்கிட்டு பிறவி எடுக்க போயிடுவாங்க. சொல்லப்படுது இல்லையா, ராமனும் ஆண்டா ராவணனும் ஆண்டா அப்படின்னு. அதுக்கு இங்க மொத்தமா பிரளயம் ஆயிடாது. விநாசம் நடந்தாலும் அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் இருக்கதான் செய்வாங்க அப்படிங்கிறாரு. ஆதி சனாதன தர்மமும் அங்கிட்டு தேவி தேவதா தர்மமும் ஸ்தாபனையாகும். இங்கிட்டு ராவண ராஜ்யமும் கொஞ்சம் கொஞ்சமா விநாசமாகும். அதான் அந்த கிருஷ்ணருடைய காலம்னு சொல்லுவோம் இல்லையா. மொத்தமா ஒண்ணுன்னு வரும்போதுதான் முழுமையா இங்கிட்டு எல்லாருமே பரநாமத்துக்கு போயிடுவாங்க. சத்தியுகத்துக்கு வர வேண்டிய ஆத்மாக்கள் இங்கிட்டு வந்துருவாங்க. போப்பாண்டவர் பத்தி சொன்னாரு. ஆமா, போப்பாண்டவர் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் அந்த எப்ப போப்பாண்டவர் வராரோ அப்பெல்லாம் நிறைய மனிதர்கள் வந்து கிறிஸ்தவ தர்மத்தை தழுவிக்கிறாங்க. அவங்க வழிமுறையை ஃபாலோ பண்ற ஆரம்பிச்சுறாங்க அப்படிங்கிறார். எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த பேர் புகழ் மரியாதை இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி, கிறிஸ்தவ தர்மத்தின் மீது உள்ள ஒரு கவர்ச்சினால அவங்க ஈர்க்கப்பட்டு போயிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு.
சொல்லுங்க. இப்பொழுது பாருங்கள், அனைவரை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் மிகவும் திறமைசாலியாக இருக்கின்றனர். வேறு எந்த தர்மமும் இந்த அளவு வளர்ச்சி பெறவில்லை. யார் நிறைய குழந்தைகளை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய மனிதர்கள் தேவைப்படுகிறது. அவர்கள் இராணுவம் மற்றும் படைகளுக்கு தேவைப்படுவார்கள். ரஷ்யா, அமெரிக்காவில் அனைவரும் கிறிஸ்தவர்கள். ஆக அனைவரும் கிறிஸ்தவர்கள் தான். 2 குரங்குகள் வெண்ணெய்க்கு சண்டையிட்டது வந்துருச்சு அந்த கதை. இடையில் பூனை சாப்பிட்டது என கதை சொல்லப்படுகிறது. இதுவும் நாடகத்தில் பதிவாகிவிட்டது. ஆரம்பத்தில் இந்து முஸ்லிம் சேர்ந்து இருந்தனர். இருவரும் பிரிந்த பிறகு பாகிஸ்தானில் புதிய அரசாங்கம் ஏற்பட்டது. இதுவும் நாடகத்தில் பதிவாகிவிட்டது. இருவரும் சண்டையிட்டனர். ஆயுதங்களை எடுப்பார்கள், வேலையும் நடக்கும். அவர்களின் உயர்ந்ததிலும் உயர்ந்த காரியம் இதுதான் ஆகும். ஆனால் நாடகத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற விதி உங்களுடையதாகும். 100% உறுதி செய்யப்பட்டது. உங்களை யாராலும் வெல்ல முடியாது. மற்ற அனைவரும் அழிந்து விடுவார்கள். புதிய உலகில் நம்முடைய ராஜ்யம் இருக்கும். அதற்காகத்தான் படித்து தகுதியாகின்றோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அவங்களுடைய மிக உயர்ந்த காரியம் எதுன்னா விநாசம் செய்யறது அவங்களுடைய மிக உயர்ந்த காரியம். 2 பூனை சண்டையிட்டது, ஒரு குரங்கு அந்த வெண்ணெயை திருடிட்டு போயிருச்சுன்னு தான் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு கதையை மாத்தி சொல்லியிருக்காரு. 2 குரங்கு சண்டையை போட்டு இருந்துச்சு வெண்ணெய்க்காக, உலக ராஜ்யத்தின் வெண்ணெய்க்காக. ஆனா அந்த பூனை திருட்டுட்டு போயிருச்சு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை போடுவாங்க இறுதி நேரத்துல. எனக்கு உலக ராஜ்யம், உனக்கு உலக ராஜ்யம், நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி அணு ஆயுதங்களை பிரயோகம் செய்வாங்க. அப்ப இந்த முழு உலகமும் விநாசமாகும். ஆனா எந்த சண்டையும் செய்யாம அமைதியா உட்காந்து பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய, தபஸ்யா செய்யக்கூடிய நாம, தூய்மையின் சம்ஸ்காரத்தை ஆத்மால உருவாக்கக்கூடிய நாம, நமக்கு அந்த உலக ராஜ்யம் கிடைக்க போகுது. ஏனால் டிராமால விதி கிடையாது. தேக பலத்தால உலக ராஜ்யத்தை யாரும் அடைய முடியாது. யோக பலத்தால மட்டுமே உலக ராஜ்யத்தை அடைய முடியும். அதனால எந்த கஷ்டமும் இல்லாம உங்களுக்கு உலக ராஜ்யம் கிடைச்சிடும். இது கல்பமா இது இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையா ஆக போகுது. அப்படி இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இது நிச்சயிக்கப்பட்டிருக்கு டிராமால. யோக பலத்தாலதான் உலக ராஜ்யத்தை அடைய முடியும். அதனாலதான் இந்த போன இந்த வெண்ணெயை திருடிட்டு போயிருச்சு. சண்டையிட்டு இருந்த 2 குரங்கும் இறந்து போயிடுச்சு. அதாவது புஜபலங்கிறது தேக பந்தன அதுல வெற்றியடைய முடியாது. எப்படி ஆத்மா முடியும். அதனால யோக பலத்தால நம்ம ஆகுறோங்கிற புரிய வைக்கிறாங்க. அப்படிதானே பிரதர்? ஓகே. மீண்டும் தகுதியானவர்களாக ஆக வேண்டும். பதித்த பவுனரே வாருங்கள் என பாடுகின்றனர். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் முற்றிலும் காடாக உள்ளது. இப்பொழுது முள்காடான உலகத்தை மலர் தோட்டமாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். அந்த உலகம் தெய்வீகமானது. இது அசுர உலகமாகும். முழு மனித உலகின் ரகசியத்தையும் புரிய வைக்கப்படுகின்றது. நாம் அது தன்னுடைய தர்மத்தை மறந்து தாழ்ந்த நிலை அடைந்து விட்டோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆகவே எல்லா கர்மங்களும் பாவங்களாகிவிட்டது. கர்மம், விகர்மம், அகர்மத்தின் விளைவை பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். உண்மையாகவே நாம் நேற்று எவ்வாறு இருந்தோம் என புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு இன்று நாம் மீண்டும் இவ்வாறு ஆகின்றோம். இவ்வாறுங்கிறாங்க. இவ்வாறு ஆகின்றோம். அருகாமையில் உள்ளோம் அல்லவா? நேற்று உங்களை தேவாத்மாவாக ஆக்கி இருந்தேன். ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தேன். பிறகு இவை அனைத்தும் எங்கு சென்று விட்டது என பாபா கேட்கின்றார். பக்தி மார்க்கத்தில் நாம் எவ்வளவு செல்வத்தை இழந்தோம் என உங்களுக்கு நினைவு வந்து விட்டது. நேற்றைய விஷயம் அல்லவா? தந்தை உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த கண்கள் எவ்வளவு ஏமாற்றம் செய்கிறது. கெட்ட பார்வையை ஞானத்தின் மூலம் சுத்தமானதாக காக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார். நல்லது அப்படின்னு முரளியப்பா. இந்த உலகம் மொத்தமா முள்காடு. இந்த முள்காட்டை மொத்தமா மலர் தோட்டமா ஆக்குறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. முள்காடுனா விகாரங்களின் உலகம். இந்த உலகம் எல்லாருமே மாறி மாறி காயப்படுத்திட்டு இருக்காங்க. முள்கள் போல எல்லாருக்கும் துக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா சொர்க்கத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு உள்ளங்கையிலனா எல்லாரும் அங்க சுகமானவர்களா இருப்பாங்க, தூய்மையானவர்களா இருப்பாங்க. அதனாலதான் மலர் தோட்டத்தை உருவாக்கி தரதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றார். இப்ப
அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? கர்மம் விகர்மம் அகர்மம் ஆமா. சொன்னாங்க. அந்த விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. பக்தி மார்க்கத்துல நீங்க எந்த அளவுக்கு விகர்மா செய்ததுனால உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் இழந்து வந்தீங்க. அகர்மம், உங்களுடைய கர்மம் அகர்மமா இருக்கும் போது தந்தை கொடுத்த ஆஸ்தி அனுபவிச்சீங்க. விகர்மா நடக்கும் போது செல்வத்தை எல்லாம் மொத்தமா இழந்து இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டீங்க. இது எல்லாமே நேற்றைய விஷயம் இல்லையா அப்படிங்கிறார். நேற்று, இன்று, நாளை. தந்தை உங்களை நேத்து தேவதையா ஆக்கிட்டு போனாரு. தேவதையா ஆக்கிட்டு போனாரு. நீங்க பக்தி மார்க்கத்துல இறங்கி வந்து இப்படி விகர்மா செய்து பாவகர்மம் செய்து இப்ப எந்த நிலையை வந்து அடைஞ்சீங்க? சூத்திர நிலையை அடைஞ்சீங்க. அப்பா வந்து ஜென்மம் கொடுத்து பிராமணர்களா மாத்தினார். இப்ப நாளைக்கு பிராமணன் வந்து தேவதையா மாற போறீங்க. இதுதான் நேற்று இன்று நாளையின் கதை அப்படிங்கிறார். கண்கள் உங்களை எந்த அளவுக்கு ஏமாத்துது அப்படிங்கறத சொல்றேன். கண்கள் உங்களை கெட்ட பார்வை உடையவரா ஆக்குது, விகாரங்களின் பார்வை உடையவரா ஆக்குது. அப்ப கண்கள் தான் ரொம்ப ஏமாத்துது அப்படிங்கிறார். ஞானத்தின் பார்வையின் மூலமா அந்த கண்ணை பயன்படுத்துங்க, 3ஆம் கண்ணை பயன்படுத்துங்க. அப்ப தூய்மை ஆயிடுவீங்க, தூய்மை தாரணை ஏற்படும் அப்படிங்கிறார். தேகத்தை பாத்தீங்கன்னா விகாரத்தின் உணர்வு வரும். ஞானத்தின் அடிப்படையில எல்லாரையும் ஆத்மானு பார்க்கும் போது என்ன வரும்? தூய்மையின் தாரணை வரும் இல்லையா? அத சொல்றாரு. இன்னொரு விஷயம் சிஸ்டர் என்னன்னா, அந்த எப்படி ஏன் எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு அப்படின்னா, அப்பாவுக்குள்ள என்ன குணம் இருக்குதோ அதேதான் நான் ஆத்மாவான நமக்குள்ளேயும் குணம் இருக்குது. அப்பா கிட்ட கடல், ஆமா, அப்பா கிட்ட கடல் அளவு இருக்கு, நம்ம கிட்ட சொரூபத்தின் அளவு இருக்குது. அப்ப அவருக்கும் நமக்கும் வித்தியாசம். அவர் கடல் அளவு இருக்கார், நம்ம சொரூபம் ஒரு துளி அளவு இருக்கும். அதே போலதான் மற்ற ஆத்மாக்களும். மற்றவங்களை தேகமா பார்த்தோம்னா அவங்களுடைய பார்ட்டு, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய கெட்ட விஷயங்கள் மட்டுமே நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவங்களையும் நம்மளை போலவே ஆத்மானு பார்க்கும் போது அவங்களுடைய இயற்கை தன்மையும் நம்மளுடைய தன்மை போலதான். அவங்களும் அன்பு சொரூபமானவங்க தான், அவங்களும் அமைதி சொரூபமானவங்க தான், அவங்களும் ஆனந்த சொரூபமானவங்க தான். குறிப்பா அவங்களும் அன்பானவங்க தான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். அது வரமாட்டேங்குது நமக்கு. அவங்க அன்பானவங்க கிடையாது, அவங்க சுயநலவாதிகளா இருக்காங்க, எல்லாம் தப்பானவங்களா இருக்காங்க. இப்படியே நம்ம அந்த தேகத்தை பார்த்து அவங்க செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து நமக்கு மாயா நம்மள அவங்க பக்கமா வெறுப்பு வர்றது மாதிரி செய்யறான். அதனாலதான் அவங்களோட நம்ம இணக்கமா போக முடியல. அதனாலதான் அப்பா ஆத்மாவை பாருங்க, அவங்களுடைய தன்மையே பரமாத்மாவுக்கு என்ன தன்மை இருக்குதோ அதே தன்மையில தான் இங்க உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஆத்மாக்களின் தன்மையுமே அதுதான். அத நம்ம புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுட்டு அவங்களும் இப்படி இருக்கக்கூடியவங்க தான். இந்த டிராமா காரணமா இவங்க இந்த ராவணனுக்கு வசமான காரணத்தினால இப்ப எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஞானத்தின் புரிதலால ஆத்மாக்களை பார்க்கக்கூடிய பார்வை. அந்த பார்வையோட பார்க்கும் போது தூய்மையா இருப்பீங்க, அவங்க கிட்ட இணக்கமா நடந்துக்கிடுவீங்க. இந்த உலகத்துல கலியுகத்திலே வாழ்ந்தாலும் சத்தியுகத்துல எப்படி வாழ்ந்தீங்களோ அதே அனுபவம் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா சத்தியுகத்தோட சங்கம யுகம் மிக உயர்ந்த வாழ்க்கை இல்லையா? அவங்க இயல்பாவே எல்லாருமே நல்லவங்களாவே இருப்பாங்க. நல்லவங்க கூட நல்லவங்களா வாழ்றது பெரிய விஷயம் கிடையாது. தொத்தி உலகமே கெட்டதான இருக்கும் போது நாமளும் நல்லவங்களா இருந்து அந்த கெட்டவர்களையும் நல்லவங்களா பார்த்து அவங்களையும் நல்லவங்களா மாத்துறது இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மிக உயர்ந்த காரியம். அந்த காரியத்தை தான் செய்யணும்னா முதல்ல அந்த கண்களை 3ஆம் கண் பார்வை உடையதா மாத்தணும். நல்ல புரிதல் வேணும் சிஸ்டர். அதத்தான் நேத்து சொன்னேன் நானு. அப்ப அந்த அவங்கள ஆத்மான்னு பார்த்து அவங்களுடைய தன்மையும் பரமாத்மா தன்மையை போலவே தான் அப்படிங்கறத கொண்டுட்டு வரணும். டிராமாக்கு வசமாயிருக்காங்க. டிராமாங்கிறது ராவணனுக்கு வசமாயிருக்காங்க. அதனால டிராமால இந்த பார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்படின்னு பார்க்கும்போது இரக்கம் தான் வரும். இவங்களும் நல்ல நிலைமை அடையணும் அப்படிங்கிற அந்த சுபபாவனை, இந்த சுப ஆசைகள், சுப விருப்பங்கள் தான் அவங்க மேல வரும். இந்த புரிதல் தான் யாருக்கும் வர்றது கிடையாது. இதத்தான் நல்லா அடிச்சு 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 மனம் புத்தியில பதிய வைக்கணும். எப்படி பசு மரத்தாணில அடிச்சு அடிச்சு ஆணி இறக்கணும் அப்படி நின்னுக்கும் பாத்தீங்க இல்லையா? அது போல இந்த மனசுல இந்த தாரணையை கொண்டுட்டு வரணும். இத கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா எல்லா புருஷார்த்தமும் உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். சரிங்க சிஸ்டர். உண்மையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். அப்பா தார்மிக் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட், தன்னுடைய எல்லையற்ற டைரியில் குறித்துக் கொள்ளுங்கள். நாம் நினைவில் இருந்து எவ்வளவு லாபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம், நஷ்டம் அடையதானே நினைவில் இருந்த நேரத்தில் புத்தி எங்கெல்லாம் சென்றது,
அப்படின்னு முதல் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், இந்த ஜென்மத்தில் சிறு வயதிலிருந்து என்னென்ன தவறான காரியங்கள் மற்றும் பாவங்கள் ஏற்பட்டதோ அதனை குறித்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயங்கள் மனதை பூர்த்திகிறதோ அதை தந்தையிடம் கூறி லேசாக ஆகுங்கள். இப்பொழுதே எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு ரெண்டு பாயிண்ட்ஸ். அந்த தாரணை பாயிண்ட்ல நான் கடைசியா சொன்னேன் இல்லையா, நினைவுல இருந்து எந்த அளவுக்கு நம்ம லாபத்தை அடைஞ்சோம், எந்த அளவுக்கு நஷ்டத்தை அடைஞ்சோம் மறதியில போய், அது என்ன நினைவு மறதி, அதுல இந்த விஷயமும் நான் சொன்ன விஷயமும் அடங்கிதான் இருக்கும். அதுவும் நினைவின் சார்ட்ல எழுதிக்கலாம். எந்த அளவுக்கு எதிரில இருக்கவங்களையும் நான் ஆத்மான்னு பார்த்தேன், அவங்கள ஆத்மான்னு பார்க்கும்போது நானும் என்னை ஆத்மான்னு உணர்வேன் இல்லையா, அவங்களுடைய தன்மைகளை பார்க்கும்போது. அதனாலதான் அப்பா சொல்றாரு அவங்களுடைய விசேஷ தன்மைகளை பாருங்க அப்படின்னு. நம்ம கண்ணால பார்க்கும்போது எப்படி தெரியும் தெரியுமா, அவங்கள பார்க்கும்போது விசேஷ தன்மைகளே தெரியாது, எல்லாமே குறையுடையவங்களாவே தெரியும். ஏன் குறையுடையவங்களே தெரியுது, அவங்கள நம்ம ஆத்மாவே பார்க்கல, அவங்களுடைய ஆதி சொரூபத்தையும் அனாதி சொரூபத்தையும் பாருங்கன்னு தான் அப்பா சொல்றாரு. அப்ப அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு ஆதிஸ்வரூபம்னு என்ன இருக்குது, அவங்களுக்கு ஆதிஸ்வரூபம் தேவதாயாவே வாழலையே, அவங்க எப்படி ஆதிஸ்வரூபத்தை பாக்குறதுன்னா, பரந்தாமத்துல இருந்து இந்த ஒரு ஆத்மா எந்த இடத்துல இறங்கி வந்தாலும் அது சத்துவ பிரதான நிலையில அது அன்பா தூய்மையா அமைதியானதா ஆனந்தம் நிறைஞ்சதா தான் இருக்கும். ஏன்னா எந்த வித கணக்கு வழக்கம் இருக்காது அந்த ஆத்மாவுக்கு, கலியுகத்திலே ஜென்மம் எடுத்தாலும். அதுதான் அதோடைய ஆதிஸ்வரூபம். அப்ப எல்லாரையும் அந்த ஆத்ம ரூபத்திலையும் அவங்க ஆத்ம ரூபத்தின் தன்மையிலே பார்க்கும் போது அவங்களுடைய விசேஷ தன்மையும் அவங்களுக்கு தெரியும். இந்த நடைமுறை வாழ்க்கையில செயல்பாடுகள் செய்யறாங்க, சுயநலவாதிகளா இருக்காங்க, அத பாத்துட்டு இருந்தோம்னா நமக்கு நாம தான் அவங்களையும் தப்பான பார்வையில பார்த்து இணக்கமாவும் போக முடியாது, அனுசரிச்சும் போக முடியாது நம்மளால. நமக்கும் அந்த பாவ கர்மம் உண்டாகும். அவங்களும் நம்ம கிட்ட நல்ல ஒரு மதிப்படைஞ்சு இவங்க ஏதோ நல்ல காரியம் செய்யறாங்க, இவங்க கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு நம்ம கிட்ட வந்து ஞானமோ எதையும் கத்துக்கிடவும் அவங்களால முடியாம போயிடும். எல்லாத்துக்குமே அந்த தாரணை ரொம்ப முக்கியம். எல்லாரையும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை, ஆத்மாக்களின் தன்மைகளை பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப முக்கியம். அதுதான் தாரணையில முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு முரளிலேயே அதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி பிரதர், அப்பா வரதான் கொடுக்கறாங்க. கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாற்றக்கூடிய அனைவரிடமிருந்தும் விடுபட்டவர் மற்றும் பரமாத்மாவிற்கு பிரியமானவர் ஆகுக. கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாற்றக்கூடிய அனைவரிடமிருந்தும் விடுபட்டவர் மற்றும் பரமாத்மாவிற்கு பிரியமானவர் ஆகுக. விஸ்தாரம் பார்ப்போம். பரமாத்மாவின் அன்புதான் பிராமண வாழ்க்கையின் ஆதாரமாகும். ஆனால் அதை அடைய வேண்டும் என்றால் விடுபட்டவர்களாக ஆக வேண்டும். குடும்பத்தில் இருந்தாலும் சேவையின் பொருட்டு இருக்கிறீர்கள், கணக்கு வழக்கு இருக்கிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஆனால் சேவைக்காக இருக்கிறேன், சேவையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதன் மூலம் கர்ம பந்தனங்கள் அழிந்துவிடும். சேவை உணர்வு இல்லையெனில் கர்ம பந்தனம் ஈர்த்து விடும். எங்கு கர்ம பந்தனம் இருக்கிறதோ அங்கு துக்கத்தின் அலைகள் இருக்கும். சேவையின் பந்தனத்தில் குஷி இருக்கும். ஆகையால் கர்ம பந்தனத்தை சேவையின் பந்தனமாக மாற்றி விடுபட்டவர் அன்பானவர் ஆகுக. ஆகும்போது பரமாத்மாவிற்கு பிரியமானவர்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு அப்பா வரதாரத்தினுடைய விஸ்தாரம் கொடுத்திருக்காங்க. ஆரம்ப காலத்துல எனக்கு இந்த வரதானம் ஒண்ணுமே புரியாது. அது என்ன கர்ம பந்தனம், அது என்ன சேவையின் பந்தனம், இது ரெண்டுமே எனக்கு புரியாது. ரெண்டுக்கு வித்தியாசமே தெரியாது எனக்கு ஆரம்பத்துல. அப்புறமேலாம் புரிஞ்சது. சரி இப்ப சொல்றேன். பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் பரமாத்மாவின் அன்பு. அந்த அன்பு பரமாத்மா மீது மட்டும், நமக்கு ஒருத்தர் மீது மட்டும் அன்பு இருக்கணும் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருந்தாதான் பரமாத்மா அன்பு அடைய முடியும். நம்ம பரமாத்மா அன்பு அடையிறதுக்கு தான் பிராமண வாழ்க்கையே பிராமண ஜென்மமே நமக்கு கிடைச்சிருக்குது. பரமாத்மா அன்பு அடையலைன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் பிராமணன் ஆகி? அதுக்காக தான் எல்லாத்துல இருந்து நீங்க விடுபட்டு இருக்கணும். அப்ப கர்ம பந்தனம்னா என்ன, சேவையின் பந்தனம்னா என்னன்னு சொல்றாரு. ரெண்டுமே ஒண்ணுதான். சேவை இந்த உலகத்துல இந்த குடும்பத்துல இருந்தாலும் அவங்க கிட்ட நமக்கு கணக்கு வழக்கு இருக்குது. அதனால நம்ம அவங்க கிட்ட அனுசரிச்சுதான் போகணும். நம்ம கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சாதான் நம்ம கர்மாதீத்த நிலையை அடைய முடியும். இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறதுனால துக்கத்தின் அலைகள் தான் வரும் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன நினைக்கணும்னு சொல்றாரு, சேவைக்காக நான் இருக்கேன், இந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அப்பா என்னை நிமித்தமா இங்க அனுப்பி வச்சிருக்காரு, அதுக்காக இங்க பிராமண ஜென்மம் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைவு கொண்டுட்டு வந்தீங்கன்னா குஷி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு.
இன்னொரு கூட சொல்லுங்க பிரதர். கர்ம துக்கம் வரும்னு சொன்னீங்கல்ல, கர்ம பந்தனம். அந்த கர்மம் அது என்னன்னா, கர்மம் இந்த கணக்கு வழக்க நான் முடிக்கிறதுக்காக இவங்க கூட நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற நினைவு கொண்டுட்டு வரக்கூடாது. இவங்க எதுக்காக நம்ம அந்த லௌகீகத்துல அஞ்ஞானிகள் கூட நம்ம தொடர்புல இருக்கோம். குடும்பத்துல இருந்தாலும் குடும்பத்துல நாம மட்டும் ஞானத்துல இருப்போம், மத்தவங்களும் அஞ்ஞானிகளா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் நமக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், என்ன கணக்கு நமக்கு வரும், அப்படி என்ன யோசனை வரும்னா, இவங்க கூட எல்லாம் நம்ம வாழணுமா, பேசாம நம்ம தனியாவே போயிடலாமே, இவங்க கூட வாழணும், இப்படிலாம் கணக்கு வழக்கு இருக்கு அப்படின்னு அந்த கணக்கு வழக்கு இருக்குது, நம்ம முடிக்கணும், முடிச்சாதான் நம்ம கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியும் அப்படிலாம் நினைக்கிறதுனால என்ன வருதுன்னா, துக்கத்தின் அலைகள் தான் வரும், கஷ்டமா ஃபீல் ஆகும் நமக்கு. அதத்தான் இங்க சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, அதான் கர்ம பந்தனம்னு சொல்றாரு. அந்த நினைவை கொண்டுட்டு வராதீங்க. சேவையின் பந்தனம். இந்த ஆத்மாக்களுக்கு நான் சேவை செய்யறதுக்காக அப்பா என்னை இங்க நிமித்தமா வச்சிருக்காரு. சரியா? சரண்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, அங்க சேவை செய்யறதுக்காக நிமித்தமா இருக்காங்க இல்லையா சென்டர்ல. அதே போல இந்த வீடும் எனக்கு சென்டர் தான். இந்த ஆத்மாக்களுக்கு இப்படி குண ரீதியா சக்தி ரீதியா சேவை செய்யறதுக்காக இங்க அப்பா என்னை நிமித்தமாக்கி இருக்காரு. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. சேவையின் பந்தனத்தின் பந்தனமா ஆக்கிக்கோங்க, கர்ம பந்தனத்தை சேவையின் பந்தனமா ஆக்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. கர்ம பந்தனம் நினைச்சீங்கன்னா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதான் சேவையின் பொருட்டு நான் இருக்கேன் அப்படிங்கறத கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல. அந்த சேவையின் உணர்வு இருந்தாதான் என்னன்னா என்னவா இருப்பீங்க, சேவை அந்த இடத்துல நல்லா வாசிங்க சிஸ்டர். ஆகையால் கர்ம, அதாவது சேவையின் பந்தனத்தில் குஷி இருக்கும். அதுக்கு முன்னாடி சிஸ்டர் இந்த வர விஸ்தாரத்தை மட்டும் வாசிங்க நீங்க. குடும்பத்தில் இருந்தாலும் சேவையின் பொருட்டு இருக்கிறீர்கள், கணக்கு வழக்கு இருக்கிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். சேவைக்காக இருக்கிறேன், சேவையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதன் மூலம் கர்ம பந்தனங்கள் அழிந்துவிடும். சேவையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதன் மூலம் கர்ம பந்தனங்கள் அழிந்துவிடும். சேவை உணர்வு இல்லை எனில் கர்ம பந்தனம் ஈர்த்துவிடும். எங்கு கர்ம பந்தனம் இருக்கிறதோ அங்கு துக்கத்தின் அலைகள் இருக்கும். எனவே சேவையின் பந்தனத்தில் குஷி இருக்கும். ஆகையால் கர்ம பந்தனத்தை சேவையின் பந்தனமாக மாற்றி விடுபட்டவர் மற்றும் பரமாத்மாவிற்கு அன்பானவராக ஆகும்போது, அதாவது பந்தனமாக மாற்றி விடுபட்டவர் அன்பானவராக ஆகும்போது பரமாத்மாவிற்கு பிரியமானவராக விடுவார். ஆமா, அந்த சேவையின் உணர்வு, சேவையின் பந்தனம் இருக்கும் போது கர்ம பந்தனம் அழிந்து விடும். சேவையின் உணர்வு இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கர்ம பந்தனம் ஈர்த்து விடும். சேவை செய்யும் போது நீங்க குஷியோட சேவை செய்து குஷியா கணக்கு வழக்க முடிக்கணும். கர்ம பந்தனம் இருக்கே, கணக்கு வழக்கு இருக்கே, அதை முடிக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டு முடிக்காதீங்க அப்படிங்கிறார். அதான் சேவையின் பந்தனத்தை கர்ம பந்தனத்தை சேவையின் பந்தனமா ஆக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துல இருந்து விடுபட்டவரா ஆயிடுவீங்க. எப்ப இந்த மனிதர்கள்ட்ட இருந்து விடுபட்டவங்களா, இந்த உலகத்துல இருந்து விடுபட்டவங்களா ஆகுறீங்களோ அப்ப பரமாத்மாவுக்கு அன்பானவர்களா ஆயிடுவீங்க. ரெண்டு விஷயம், அன்பா இருங்க, விடுபட்டவரா இருங்கன்னு அப்பா சொல்றாரு இல்லையா, அதனுடைய விஸ்தாரம் கூட இதை எடுத்துக்கலாம். பரமாத்மா கிட்ட அன்பானவர்களா இருக்கணும், மற்ற ஆத்மாக்கள்கிட்ட இருந்து விடுபட்டவர்களா இருக்கணும். இருந்தாலும் அந்த ஆத்மாக்களோட நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்ந்துதான் ஆகணுங்கிறப்ப கர்ம பந்தனம் கணக்கு வழக்கு இருக்குது அதனால இங்க வாங்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, வாழ்றோம்னு நினைக்காதீங்க. சேவைக்காக இங்க இருக்கோம், நம்மளுடைய குணங்களை உருவாக்கிக்கிறதுக்காக, சக்திகளை உருவாக்கிக்கிறதுக்காக, இவங்களுக்கும் நம்ம அவங்களுக்கான பாக்கியத்தை உருவாக்கி தரதுக்காக நம்ம இங்க நிமித்தமா வச்சிருக்காரு அப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஞானத்திலேயே ரெண்டு சிந்தனை, அதுல ஒண்ணு கணக்கு முடிக்கணும் நம்ம எடுத்துக்கிறோம்னு ஒரு சிந்தனை, இன்னொன்னு அப்பாவுக்கு பதிலா அவங்க இடத்துல, அப்பாவோட இடத்துல இருந்து அவருடைய சேவையை நம்ம செய்யறோம்னு ரெண்டு சிந்தனை எடுக்கும்போது, நம்ம இந்த ரெண்டாவது சேவைங்கிற சிந்தனை எடுக்கும்போது எல்லாருக்கும் விடுபட்டும் அன்பானவரா ஆயிரும்னு அப்பா சொல்றாரு. ஆமா, ரைட் தான். ஆனா இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. விஷயம்தான், சின்ன விஷயம்தான், நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கும். அதை ஒவ்வொரு நூலா தனித்தனியா பிரிச்சு 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 எடுத்து பார்க்கும் போதுதான் புரியும் நமக்கு. அப்பா சுயஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்பவர் தான் சிரேஷ்ட ஆத்மா. சுயஸ்திதி
இதன் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து செல்பவர்கள் தான் சிரேஷ்ட ஆத்மா. சுயஸ்திதி அப்படின்னா என்னது? சுயத்தின் மனநிலை, அதான் ஸ்திதி. அந்த நிலை உயர்ந்த நிலையில இருக்கும் போது பிரச்சனைகள் எல்லாமே என்ன சிறுசா கடுகு போல சின்னதா அனுபவமாகும். சுயஸ்திதி உயர்ந்த நிலையில இருக்கும் போது. அதே டவுன் ஆயிடுச்சு, சாதாரண நிலையில இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாம் பெருசு பெருசா தெரியும். அதனாலதான் சொல்றாரு, சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து போகக்கூடியவங்க தான் மிக உயர்ந்த ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களுடைய சுயஸ்திதி எப்போ உயர்ந்த நிலையில இருக்கணும். நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை, இந்த டிராமா அனுசாரமே எனக்கு மிக உயர்ந்த பார்த்து கிடைச்சிருக்கு, நான் தான் தேவாத்மா, நான் தான் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய மூர்த்தி, பரமாத்மாவுடைய செல்ல குழந்தை, நாளைக்கு சூட்சும தேவதையா மாறி முழு உலகத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தி எல்லாம் நிறைஞ்சவன் நான் அப்படிங்கிற அந்த மிக உயர்ந்த நிலையில இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சாதாரணமா தெரியும். இல்ல நான் சாதாரணமானவன், இந்த உலகத்துல சாதாரணமா வாழக்கூடிய மனுஷன், இந்த பிரச்சனைய என்னால சமாளிக்க முடியல, பாபா என்னை நம்பி இவ்வளவு பொறுப்பப்படுத்திருக்காரு, இப்படி எல்லாம் கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுடைய நிலை சாதாரணமா சுயஸ்திதி, தாழ்ந்த நிலை சாதாரண நிலையில இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் எல்லாம் பெருசு பெருசா தெரியும். அத புரிஞ்சுக்கணும். அப்ப மிக உயர்ந்த நிலையில சுயஸ்திதியை வச்சிருக்கவங்க தான் அந்த பிரச்சனைகளை கடந்து போக முடியும். அவங்களதான் ஆமா மிக உயர்ந்த ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற. ஓகே, ரொம்ப அருமையான வரதானம். சூப்பர் தான் சிஸ்டர். நல்ல உயர்ந்த சுமான்லயே இருந்துட்டு இருக்கணும். ஆமா, அந்த சுயஸ்திதி ரொம்ப முக்கியம். ஸ்திதி குறைஞ்சிச்சு அப்படின்னா மாயா அடுத்த அடி கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகளை பார்த்து நாமளே பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ so much. Thank you sister. காசு நல்லா தூக்கிட்டேன் கொஞ்சம். ஓகே, பரவாயில்லை. Thank you sister. Thank you பாபா, thank you பாபா, thank you பிரதர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.